ஷேய் பஞ்சாயத்து போர்டு எரிப்பு எப்படிடா இருக்குது? பஞ்சாயத்து போர்டு எரிச்சா தாண்டா சிட்டி கிராமத்தில் பஞ்சாயத்து போர்டு வச்சு நாசம் பண்ணுதான். பூரா அரசியல்வாதி கை காலெலாம் பொக்களமாக போய் வெடித்து நாராக எடுத்து போடுவார். வரும் அந்த நோய் காய்ச்சல் வரும். அரசியல்வாதிக்கு மட்டும் துண்டாக வரும். பொக்களமாக வாய் கண்ணுலாம் சிதறி பொக்களமாக அடிப்பார். அப்போ நேரம் ஏடா அரசியல்வாதி இப்படி பூரா பொக்களமாக போகிறான், கார் வண்டியில் போகிறான், அறுக்க போகுது அப்படின்னு மானிட போய் ஓட்டு போட்டானா அவன் பேசுவான். ஆகா, அவன் பொட்டாட்டி பிள்ளையெல்லாம் அறுக்க போகுதுடா, கடவுள் இப்போ தான் தூக்கி விடுதாரு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ தாண்டா ராஸ்கல் பிதிக்கி எடுப்பார். அந்த நேரம் நாங்கள் 3 அம்மனும் போட்டோம்டா கணக்கு. பஞ்சாயத்து போர்டு எரிப்பு சோழி முடிச்சுடுவாரா. பஞ்சாயத்து போர்டு எரிப்பு எரிச்சாச்சுரா. பஞ்சாயத்து போர்டு எரிச்சாத்தாடா பெண்ணு ஆணு பூரா அங்கங்கே பூரா 2ஆம் நம்பருக்கு ஓடுது. அதுவும் பெண்ணுலாம் ரொம்ப 2ஆம் நம்பருக்கு ஓடுது. லார்ஜி அங்கங்கே மில்லு தொழிற்சாலைக்கு 2ஆம் நம்பருக்கு. அட முட்டாப்ப பூமி அழிக்க வந்து அந்த பேப்பர் எரிச்சாச்சுன்னா ஜோலி முடிஞ்சு வச்சுல குடும்ப நாசமாக போகும்டா. அந்த பேப்பரில் எட்ட நாட்டு ஜனி சரி ஆமாண்ணா ஏமங்காலம் தூவேன் பூரா அந்த பேப்பரில் போய்கிட்டு இருக்காங்க. அம்புட்டு குடும்பம் நாசமாக கந்தல் கோலமாக போயிடும். முக்கால் சத்தியம்.